அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இன்னைக்கு எந்த ஸ்ட்ரைக் எப்படி தான் இது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க கணக்கின் அடிப்படையில் எடுக்கக்கூடிய மேத்தமெட்டிக்கல் ஒன்லி. நம்ம பேட்டர்ன்ஸ், பிரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே பார்க்க மாட்டோம். மேக்ஸ் அதுக்கு சட்டன் ரூல் அதை வச்சு பயன்படுத்தி போயிட்டு. சரி, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கிளாஸ் ஆப்ஷன் கிளாஸ் வருகிற 9ஆம் தேதி தொடங்குதுங்க. அதுக்கான டீட்டெயில்ஸ் டாபிக் எல்லாருமே எனக்கு மெசேஜ் பண்ணவங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன். யாருக்காவது விருப்பம் இருக்கவங்க டீட்டெயில் என் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில் வாங்கிக்கலாம். ஒரு சில மார்க்கெட் ரிலேட்டடான கேள்விகள் இருக்குது, அதை கேட்டு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணுவாங்க முடிவு பண்ணிக்கும். சரி, இன்னைக்கு தேர்ஸ்டே. இன்னைக்கு என்னதுங்க, எக்ஸ்பைரியும் கூட, கரெக்டுங்களா? எக்ஸ்பைரியில் என்ன சொல்லுவாங்க நம்ம ஸ்டூடெண்ட்லாம், அந்த 0 to 0 ஒரு கான்செப்ட் சொல்லி கொடுத்துருப்போம். அது எக்ஸ்பைரியில் மட்டும்தான் பண்ணணும். அதுக்கான ரூல் நான் இப்போ அந்த கிளாஸ் டாபிக் டீட்டெயிலில் அந்த 0 to 0 கால் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன். அது கிளாஸ் சொல்லி கொடுக்கும்போது சொல்லி கொடுத்துருவேன். ஓகேங்களா, நோ ப்ராப்ளம். அந்த 0 to 0 கால்னுடைய ரூலு, டைமிங்கு, எந்த விலையில வாங்கணும் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. அதை விட்டுட்டு 0 to 0 கால் எடுக்கிறேன்னு போய் எங்கேயோ எடுத்துக்கிட்டா அப்படிலாம் பண்ணக்கூடாது. அந்த டைமில் எடுக்கணும். அது இன்ஸ்டண்ட்டாக என்ன ஆகுன்றது சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்தாற் போல அந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்க. சரி, இன்னைக்கு 22,500 கால் 72 ரூபாய்க்கு கீழே இருந்துருச்சுன்னா, நல்லா கவனிங்க, 72 ரூபாய்க்கு கீழே இருந்ததுன்னா நிஃப்டி ஏறும், அப்படி விழும், ஏறும், இப்படியே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. இப்படியே தான் வரும். அந்த 72 ரூபாய்க்கு கீழே இருக்கிற வரைக்கும். 72 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா அதனுடைய இதே டாபிக்கே டோட்டலி வேற. ஓகேங்களா? அப்போ 72 ருபீஸ் இருக்கிற வரைக்கும், கீழே இருக்கிற வரைக்கும் நிஃப்டி ஏறி இறங்குறதுக்கே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும். புரியுதுங்களா? அதே 72 ருபீஸ்க்கு மேலே போனால் மட்டும்தான் அதாகும். எகைன் இப்போ 72 ருபீஸ் இங்கே ஒரு இடத்துல இருக்கு. நான் இதில் என்ன சொல்லியிருக்கேன், நிஃப்டினுடைய டைரக்ஷன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நிஃப்டினுடைய டைரக்ஷன் இதை வாங்குங்க வீங்கன்னு நான் சொல்லலை. அப்போ அது 72 ருபீஸ்க்கு மேலே தான் இருக்கா இல்லையான்றது ஒரு லைனை போட்டு அப்படி கிடையாது. அதில் மேக்ஸ் ஃபால்ஸாக ஏமாற்றுவாங்க நம்மள, அதுவும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அதே போல ஒரு விலையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட விலை போயிட்டு அது ஐதார் அங்கிருந்து திரும்பணும், 6 ஐதாரம். அதே போல கீழே வரும்பொழுது ஒரு விலையில இருந்து திரும்பணும், 6 அங்க இருந்துடும். அப்போ அது எங்க திரும்பும், எல்லாமே மேக்ஸ். எல்லாமே மேக்ஸ். அதனால மேக்ஸ் சார்ந்து படிங்க. எங்கிட்ட வரணும்னு இல்லை கூட கிடையாது. உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தாலும் போய் கத்துக்குவோம், தப்பே கிடையாது. இல்ல நானே படிக்கிறேன் சார், தாராளமா படிக்கலாங்க, உங்களாலே முடியும். ஆனா காலங்கள் ஆகும், அவ்வளவுதான் விஷயம். அதுக்கு ஏற்றாற்போல் பயிற்சி எடுத்து வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.